நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சொன்ன பேர் என்ன போகும்போது கலாய்க்கிறான் தானே, எப்பவுமே கலாய்ப்பா. அதான் தலைவரை பத்தி பேசவே தளபதி பத்தி பேசவே கலாய்க்கிறான், எப்பவுமே கலாய்தான். ஆனா நீ கலாய்க்கிற இப்போ செய்ய போறோம். வல்லவனுக்கு புல்லு மாயுதுன்னு ஒரு படம் வருமே, ஆமா சந்தானத்தோட படம், அந்த மாதிரி ட்ரெயின்ல அந்த மாதிரி ஒண்ணு இன்னைக்கு செய்யறோம். நம்மளுக்கு கலாய்க்கிறான் தானே, அந்த மூணு பேர்ல ஒருத்தர் சொல்ற ராஜ் அப்படின்றான்ல. நல்ல கலரா டீசென்ட்டா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன கலாய்கிறியா? இவ்வளவு சீரம் கண்டுபிடிச்சிட்டியா? போ. இப்ப நான் செய்யறேன் பாரு, செய். வேற லெவல்ல சட்டசபையில நாங்க பண்றதை நீ பண்ணி காட்டணும். பெரிய ஸ்கிரீன் எங்க தளபதி பார்த்தோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னா எட்டவனுமே எங்க தளபதி எட்டவனே தடங்கள் போட்டா எப்படி நாங்க எப்படி பண்றோம் பாரு. இது கலாய்கிற நீ கம்முனு, ஓகேவா? பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து எங்களுக்கு இதுவாகி போச்சு. உடனே எங்க அமைச்சர் கிட்ட நாங்க சொன்னோம். அமைச்சர் என்ன பண்ணாரு, உடனே கூட எதிர்கட்சி தலைவர் பேசினாலும் சரி, எந்த கட்சி பேசினாலும் சரி, எங்க தலைவர் ரியாக்ஷன் நாங்க உடனே பாக்குற மாதிரி டிவி ரெடி பண்ணி சொல்லுங்க. டிவி ஆமா, தற்கொலைன்னு சும்மா போற போக்குள்ள சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். எங்க தளபதி வந்து எப்ப வேணா சிரிக்கிறாரு, எப்ப வேணா தான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, பாக்கணும் இல்லையா? வீட்டுக்கு போய் டிவில பாக்குற மாதிரி இருக்குது, கஷ்டமா இருக்குது. உடனே பாக்கிறதுக்கு எங்க தலைவர் பண்ணி. உங்களை பார்த்துலாம் எனக்கு பாவமா இல்ல, அவருக்கு ஓட்டு போட்டாங்களா மதுரை மக்கள், ஆமா அவங்க நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. தெரியுமா என்ன சொல்லு? தாவேக்கால எங்க தலைவர் வச்ச திட்டம் எல்லாமே வெற்றி திட்டம், எல்லாமே வெற்றி திட்டம், எல்லாம் திட்டம் வெற்றி தான். ஆனா அது வெற்றியா? வெற்றி பேர் எல்லாத்துக்கும் வெற்றி, எல்லாத்துக்கும் வெற்றி தான். சரி, வேற விவசாயத்துக்கு பட்ஜெட் ஊத்துனாங்களே, அது பேரே வெற்றி. ரேஷன் பொருள் குடுக்குறாங்க மக்களுக்கு, அது பேரு வெற்றி. சரி, ஓ அந்த பொருளுக்கு குடுக்குறாங்களா, அது பிராண்ட் வெற்றி. ஆமா, எல்லாத்துக்கும் பேர் வெற்றி தான். ஏங்க கட்சிக்கு பேரே வெற்றி எங்க தலை வச்சு எது வச்சாரு? அது எங்க ஜோசிகார் வெற்றி, அது ராஜத் பண்டிதர் வெற்றி, ஏதோ ஒரு ரத்தன் பண்டிட் வெற்றி வேல், அவர் பேர்ல இருக்க வெற்றி தான் உங்க கட்சி பேர்லயும் இருக்குது. ஆமா, இல்ல 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 சரிப்பா சரிப்பா சொல்லாத, எங்க தளபதி வெற்றி நீ அப்படி சொல்றாரு, அது எப்படி சொல்வ? நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். காமராஜர், அம்பேத்கர், பெரியார், இவங்க மூணு பேர் யாரு எங்க கட்சியில இருந்தாலுங்க? தலைவர் பாங்க, நம்ம கட்சி இருப்பாங்க. ஆமா எங்க தலைவர், கட்சியோட தலைவர், தலைவருங்க, கட்சி தலைவர். நான் ரோக்கில பார்க்கல. அப்ப விஜய் யாரு? அவர் வந்து தளபதி, அவரும் தலைவர் தான். இவெல்லாம் முன்னாள் தலைவர். ஒரு விஷயம் சொல்லி தரேன், உங்க கட்சியோட கொள்கை தலைவர் சொல்லுங்க. கொள்கை தலைவர், கொள்கை. நாங்க வந்து மேல போட்ட மூணு பேரை கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு ஒரு ஜோசியக்காரன் வந்து உங்க கட்சிக்கு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி பாக்குறது? ஜோசியக்காரனா? ஆமா, அப்படியா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மூணாவது பாயிண்ட், எங்க தளபதி இருக்கிறதுல தளபதி விஜய், அவர் டேபிள் மேல 3 ஃபைல் வச்சுக்கணும். சரி, 3 ஃபைலும் வேற லெவல் ஃபைல். ஆனா அதுல என்ன முக்கியமான மேட்டர்னா, எதிர்கட்சி ஆகட்டும் இருக்கிற கட்சி ஆகட்டும் எல்லாமே கொலாஸ் ஆயிடுவாங்க. ஓ, அந்த ஃபைலை ஓபன் பண்ணா எல்லாரும், ஆமா ஓபன் பண்ணா எங்க தலை வந்து வேற லெவல்ல பண்ணிடுவாரு. சரி, உங்க தளபதி ஒண்ணு சொன்னாரு, அதை சொல்றேன் நான். ஞாபகம் சொன்னாரு, தொடவும் விட மாட்டேன், சரி தொட்டவர்களையும் விட மாட்டேன், ஆமா இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டேன், தேடி தேடி நான் கண்டுபிடிப்பேன். அப்போ இப்ப என்ன சொன்னீங்க? தொடவும் விட மாட்டேன், தொட்டவனும் விட மாட்டேன்னு சொன்னீங்களா? உங்க கையில தான் ஏற்கனவே அந்த ஃபைல் சிக்கிடுச்சுல. ஆமா, இப்ப ஏன் திறக்காம இருக்கிறீங்க? சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸா? டிவிகே டிஎம்கே எல்லா ஒளியும் எங்களோட ஆட்சி. என்னடா இப்படி சொல்ற? சொன்னல்ல, இந்த கலாய்க்கிறான். நீ போற யாவடி பத்தல. நான் போறேன் பாரு. நீட் போராட்டம் தெரியுமா? அவ்வளவு மாணவர்கள் பங்கேற்றாங்க. ஆமா, அது தளபதி கூட வாய்ப்பு இருக்கு. நீ பேசாதனோ, போய் கலாய்றமா? பேசாதப்பா. பேசு. நான் உங்களுக்கு டைம் கொடுக்கல. எத்தனை மாணவர்கள் போராடினாங்க? யாரும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஒருத்தர் மேல கேஸ். ஆமா, நீதிமன்றம் கைது பண்ண கூடாது, வழக்கு போட கூடாது. விஷயமே புரிஞ்சிக்க மாட்டேன். எங்க தளபதி சொன்னாங்க. தளபதி சொன்னா சரி. தளபதி வந்து எல்லாரையும் காப்பாத்தி விட்டுறாரு. ஒருத்தர் மேல கூட கேஸ் போடல. என்ன சொல்றீங்கன்னா, இது மாதிரி வந்து மாணவர்கள் போராட அனுமதிச்சோம், நாங்க அனுமதிச்சு வழக்கு போடல அப்படின்னு. சரி, ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை வந்தது, அதை நான் அப்படியே சொல்றேன், அது என்னன்னு நீங்களே பாருங்க. அந்த அறிக்கையில வந்து இடதுசாரி மாணவர் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சி நடத்தக்கூடிய அந்த போராட்டங்களை மாணவர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடாது, போராட்டங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கல்லூரியும் அந்த காவல்துறையும் இணைஞ்சு வேலை செய்யுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. பாத்தீங்களா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதை பத்தி கவலை இல்லை. பெரிய ஸ்கிரீன் வரும், அப்ப பாக்க.
அது கூட விடுங்க, சரி, விட்டுரு. ஜனாதிபதி ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது, அதனால வந்து தாவேகாவுக்கு நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா, கொடுத்தாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன திருப்பி பரிசு கொடுத்தீங்க என்ன தெரியுமா? காரா? கார். நான் அதை படிக்கிறேன், நல்லா கேளுங்க. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அந்த பகுதியை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த நபர்களின் பெயர், முகவரி, விலாசம் இது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அங்க இருக்க விஓக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வட்டாட்சியர் கொடுங்க, ஏன்னா இவங்க தான் மக்களை போராட தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம தலைவர் அந்த மாதிரி பண்ணிட மாட்டாரு நினைக்கிறேன். யோ, வட்டாட்சியர் பேசையா? வட்டாட்சியர் யாரு கீழே வருது? அதெல்லாம் வந்து எதிர்கட்சி இருக்கிற கட்சிகளை சதியா இருக்கும்டா. நம்ம தலைவர் வந்து பண்ண மாட்டாரு. அதுல நான் செய்யணும் பாரு. சிபிஎம் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, யாரு? நம்ம சண்முகம். ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என் கட்சிக்காரர் தான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கூட கைரேகை சட்டம் இருந்தது பாரு, அப்ப கூட இது மாதிரி கொடுக்கொன்மை நடந்தது இல்ல அப்படின்னு பொலிச்சுன்னு உங்க மூஞ்சில துப்பி இருக்காரு. ஆமா, சரிண்ணா, எப்படா நம்ம வேற லெவல் செய்யறேன் பாரு. இப்ப செய்யறேன் பாரு. ஸ்கோர் பண்ணல. அடுத்து எங்க அண்ணன் இருக்கார்ல அமைச்சர் கில்லி சரத், அந்த இது ஸ்டேடியம்ல கூட கார்டு வச்சு விளையாட. அதெல்லாம் பேசாத. அதெல்லாம் பேசாத. அதெல்லாம் வந்து இதுல இருக்குது. அது ஏஐ வீடியோ தெரியுமா? ஆமா, ஏஐ அது. என் தளபதி சரி, சொல்லிட்டாரு. ஓகே, சொல்லுங்க. இப்ப எங்க தலைவர் அமைச்சரவையில சொல்லியிருக்காரு, ஏஎம்பிஎம் பார்க்காத உழைக்கிற ஒரே கட்சி தலைவர் எங்க தலைவர். வேற லெவல் தலைவர். ஆமா. அடுத்த பிஎம் அவர் தான். ஆமா, தளபதி. அடுத்த இடைத்தேர்தல்ல எங்க தளபதி தான் வந்து பிஎம் ஆவார். சரி, இல்ல 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 இரு அந்த இந்த தேர்தல் சொல்லுவாங்கல்ல, இரு நான் சரி அடிக்கிறேன். பாயிண்ட் மேல பாயிண்ட் கொடுக்குறேன், சும்மாவே அடிப்பா. இப்ப இதெல்லாம் அவர் அடிப்பா. இப்ப பாரு அடிக்கிறாண்டி. அடுத்த தேர்தல் எப்படி என்ன தெரிஞ்சு அது எதாவது இடையில போட்டுக்க நீ. அடுத்த தேர்தல்ல எங்க தலைவர் தான் உள்ளாட்சி PM. தேர்தல்லையா? உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் எங்க தலைவர் தான் பிஎம் ஆவார். அதுக்கு இருடா நீ பேசவே பேச அடிக்கிற அடி அண்ணனோட அடியை மட்டும் பாரு. சரி, கிருஷ்ணனோட பிறந்தநாள இந்துக்கள் கொண்டாடுறாங்க. சரி. இயேசுவோட பிறந்தநாள கிறிஸ்துவர் கொண்டாடுறாங்க. சரி. நபிகளோட பிறந்தநாள இஸ்லாம் மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. சரி, ஓகே. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கே ஏன் கொஞ்ச நாள் உலகத்துக்கே உலக நாடுகளே வந்து கொண்டாடுற ஒரு பிறந்தநாள் இருக்கு. அதுதான் எங்க ஜூன் 22. எழுச்சி நாள். அது எழுச்சி நாள். புரட்சி நாள் எல்லாம் தமிழ் மக்கள் சரி, அந்த அமைச்சர் இருக்காருல்ல, அவருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆமா, என்னதான் ஜால் ராச்சாலும் என்னதான் சொம்பு தூக்குனாலும் உங்களை அமைச்சரவையில இருந்து தூக்க போறதா சொல்லிக்கிறாங்க. அதை பாத்துக்கோங்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்கிறீங்களே. அப்படியா? அப்ப அந்த நாள் புரட்சி நாள் இல்லையா? இது அது அரசாணையில இருந்து எடுப்பாங்க. அப்ப இருந்து நமக்கு அரசு குறிப்பு இருக்குல்ல, அது வந்து நீக்கிட்டா நமக்கு அந்த நாள்ல இருந்து குடுத்துருவாங்க. நீகிட்ட எப்படியா கொடுப்பாங்க? டேய் இருடா, அவனை கலாச்சிருக்கிற நீ என்னடா, நீ என்ன கலாச்சிருக்க? நீ நம்மளே கலாய்க்கிறியா? யாரே நீ அப்படின்ற ஏன் தற்கொலை சொல்றா தெரியுமா உனக்கு? நீ செய்யறா தம்பி. இன்னைக்கு அண்ணனுக்கு கட்ட சரியில்லை. இன்னைக்கு கட்டத்துறையா நீ பேசுற. நான் தான் எச்சா உனக்கு. நீ அட்ரா தம்பி அட்ரா. எல்லா இடத்துலயுமே வந்து பிஜேபின்னா ஒரு பயம். ஆமா, எல்லாம் பயப்படுவாங்க. சத்தமா சொல்லு. உங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு பயம் பயமே கிடையாது. கிடையாது. பாரு, தமிழ்நாட்டுக்குள்ள இது வரைக்கும் பிஜேபி காரங்க உள்ள வந்துக்கிறானா? வந்ததே கிடையாது. வந்ததே கிடையாது. எங்க தளபதி என்ன பண்ணாரு? அமித்ஷா வர வச்சு பக்கத்துல வந்து சாப்பிட்டாரு. எவ்வளவு தைரியம் பாத்தியா? எவ்வளவு தைரியம். பக்கத்துல சாப்பிட்டாரு. கொடி பாத்தியா? சரி. தாவேக்காவோட கொடி, பிஜேபி கொடி பக்கத்துல. அது எவ்வளவு கெத்து. பயப்படாத சட்டமன்றத்துல ஒரு விஷயம் நடந்தது, அதை சொல்றேன். அதுக்கப்புறம் தாவேகா வந்து பிஜேபி பார்த்து பயப்படுதா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பத்தி பேசினத வன்னியரசு இருக்காருல அமைச்சர், அவரு பேசினதை வந்து நீக்கி இருக்காங்க. யாரு ஒருவேளை யாரு சொல்லி, ஒருவேளை பிஜேபியோட எம்எல்ஏ இருக்காருல்ல போஜராஜன் இருக்காரு, ஒருவேளை அவரு சொல்லி நீக்கினாங்களா அப்படின்னு போய் பார்த்தா இல்ல. சரி, பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக எம்எல்ஏகள் வந்து பேசி நீக்கினாங்களான்னு பார்த்தா இல்ல. யாரா நீக்கினதுன்னு உள்ள போய் தேடி பார்த்தா உயர்ந்த மனிதர் ஒருத்தர் இருப்பாரு, ஆதவ அர்ஜுனா, அவரு நீக்கி இருக்காரு. ஏன்? சரியா? அது வந்து அதான் அது வந்து என்ன ஒண்ணுக்கு வருது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சரி, சட்டமன்றத்துல பிரதமர் குறித்தோ உள்துறை அமைச்சர் குறித்தோ பேசக்கூடாதுன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு விதி இருக்கான்னு தேடி பார்த்தேன். அதையும் பார்த்தேன். அந்த மாதிரி எந்த விதியும் இல்ல. அப்ப ஏன் நீக்கினீங்க? ஏன் பேசணுன்ற நானு இங்க முதலமைச்சருக்கு எதனா இருக்குது, அவரை பத்தி ஏன் பேசணும்? தலை பத்தினா ஹீரோ. நம்ம பயம் இல்ல, நம்ம பயம் அப்படியே தொண்டையில எச்சி முழுங்கிறீங்க. ரொம்ப காய்ச்சினாப்ல கடைசி ஒரு வெடியாச்சு. சட்டமன்றத்துல எங்க அமைச்சரு வேற லெவல் பேசியிருக்காரு. அது அப்படியே ஒரு சாம்பிள் எடுத்து விடுறேன். எங்க நிர்மல்குமார் இருக்காருல்ல அமைச்சர், அவர் எதிர்கட்சி இருக்கிறவங்கள, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே,
இல்ல கரூர் கம்பெனி அவர்களே இல்ல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாரு. உடனே எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணாரு, மொக்கையா ஒரு டைலாக் கொடுத்தாரு. என்ன டைலாக்? சங்கி அமைச்சரே சொன்னாரு. மாண்புமிகு சங்கி அமைச்சர். உடனே நாங்க உடலையே ஏன் நின்று வேற லெவல்ல போய் அடிச்சோம். 3 மணி நேரம் பாத்ரூம்ல கைது பண்றோம்னு போய் ஒளிஞ்சிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல பேசணும். அது எப்பேற்பட்ட கலை இது பயங்கரமா இருக்கு. பயங்கரமான மாண்புமிகு பாத்ரூம்குள்ள 3 மணி நேரம் உட்கார்ந்தா எதிர்க்கட்சி தலைவர் வந்து தலைவர் அப்படி மாசான டைலாக். சரி நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். இப்ப பாரு, எதிர்கட்சி தலைவரை நீங்க கைது பண்ணீங்க. ஆமா. கைது பண்ணும்போது ஒரு 3 மணி நேரம் பாத்ரூம்ல இருந்தாரா இல்ல என்ன பண்ணாருன்றத உதயநிதி சொல்லட்டும் இல்ல திமுக சொல்லட்டும். ஆனா நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னன்னா கரூர் சம்பவம் நடந்ததுல, ஆமா அந்த சம்பவத்தப்போ 40 நாள் நீங்க காணாம போனீங்களே எல்லா அமைச்சரும், சில பேர்லாம் வாட்ஸ்அப் குரூப் விட்டு எல்லாம் போனீங்களே, அப்ப நீங்க எந்த பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்தீங்க? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன.